கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். கோணலானவை நேராகணும். அல்லேலூயா. அப்படியாக அங்கே ஒரு விடுதலை கொடுத்தார் தகப்பனுக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு வியாதிகள் வரக்கூடாது, புருஷனுக்கு வியாதி வரக்கூடாதுன்னு பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்து அதிக நேரம் ஜெபம் பண்ணோம். அதுக்கு தான் தேவன் என்ன சொன்னார், வீட்டில் அமைதியாயிரு, நீ ஆம்பளை கேள்வி வைக்க உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசி. அல்லேலூயா. ஸ்திரீ ஆனவள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுப்பது இல்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இது இப்போ பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் இல்லையா? தகப்பனுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடாது, தகப்பனுக்கு தேவன் சொல்வார் இல்லையா? இப்போ பிள்ளைகளை எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும்னு கனவு காண்றது அது தகப்பன்தான். தாயை விட தகப்பன்தான். அவருடைய இறுதியெல்லாம் எப்படி துடிக்கும், பிள்ளை படிக்கணும், பிள்ளை படிக்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளை போகுது, நம்ம பிள்ளை போகாமல் இருக்குதுன்னா உயிருக்குள்ளே இருக்கோம். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணினால் எந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற பணம் நம்ம வீட்டு பெட்டிக்குள்ள பூட்ட திறந்து உட்கார்ந்து இருக்கும், அதை நீங்கள் காண்பீர்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு தருவேன். கையை தட்டி கையை தட்டி நல்லா தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய கதவை தட்டினா போதும், அவர் அநேகருடைய வீட்டு கதவை தட்டிடுவார். வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற பொன்னும் வெள்ளியும் நான் உனக்கு தருவேன். துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற எதுக்கு, நமக்கு கொடுக்கறதுக்கு தான். உற்சவமாக கையை தட்டுங்க. ஒரு வேத வசனம், சென்னைப்பட்டு நடந்த ஒரு அதிசயமான சம்பவம். ஒரு ஏழை ஊழியக்காரன் இருக்கிறான், ஒரு ஏழை ஊழியக்காரன். அது நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரன், குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஊழியக்காரன். இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களோட கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சன்ஸ். நாகர்கோவில் பீப்புள்னா சென்னையில் போயிருக்காங்க, நாகர்கோவிலா இப்படி வாயை பிழப்பான். ஏன்னா நாகர்கோவில்னா அறிவாளின்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்நாட்டில் காவல்துறையில் இயக்குனராக இருந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரி நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு மனிதன். நிறைய உயர் அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாம் இங்கிருந்து போனவங்க தான். அவனு சென்னை பட்டணத்தில் நாகர்கோவில்காரன்னு சொன்னால் கொஞ்சம் உஷாராயிருவாங்க. இவனுடைய ஜாக்கிரதை இல்லைன்னா நம்ம சங்கையும் அறுத்துருவான், பாலை வெட்டிடுவான்னு நினச்சிட்டு ஜாக்கிரதையாக பழகுவாங்க இல்லையா? அவள் இந்த மாவட்டத்துக்கு அது ஒரு ஸ்பெஷல் நாலேஜ். 100% 100% கல்வி கற்ற மாவட்டம் இது தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டம் தான். கையடிங்க கன்னியாகுமரிக்கு. அதனால் தான் கன்னி கழியாமல் இருக்குது இந்த மாவட்டம். கன்னி கழியாமல் இருக்கிறது அதுதான் கன்னியாகுமரி மாவட்டம். எங்கே பாருங்கள் பஞ்சம் இருக்கா, திரும்பி பாருங்கள் செழிப்பு. எங்கே பார்த்தாலும் ஜலம், எங்கே பார்த்தாலும் ஆறு, எங்கே பார்த்தாலும் அணைக்கட்டுகள் இல்லையா? ஒரு செழித்த மாவட்டம், கொளுத்த மாவட்டம். இது எல்லாம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? இவ்வளோ அழகான மாவட்டம் அட்ரஸ் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? பரிதாபமாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கிற பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா பரிதாபமாக தான் இருக்கும் இல்லையா? அப்படி எதனாலும் ஆண்டவருக்கு கோவப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதனும் திங்க் பண்ணணும்.
பாவத்தை கற்பனையில் கூட பார்க்கக்கூடாது, நினைச்சே பார்க்கக்கூடாது. சங்கர்த்துருவார் வீட்டில் வந்து. அதான் நம்முடைய தேவன். இல்லையில் உற்சாகமாக கையை தட்டலாம். இப்போ நிறைய படிக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. நிறைய பாவத்தையும் செய்கிறதும் யார்? பெற்றோர்களா? இன்றைய பிள்ளைகளா? இன்றைய பிள்ளைகள் தான். எந்த சந்தேகமே கிடையாது. படிக்கிற இடத்துல கவனமாக பிள்ளைங்க போகலன்னா எத்தனை வகையான சாத்தான், எத்தனை வகையான சாத்தான் காதல் என்ற பெயரில் வருவான். விழுந்து விடக்கூடாது, எழுந்து நிற்கணும் கிறிஸ்துக்குள்ள. இன்றைக்கு தான் நான் ஏதோ சும்மா ஒரு பேப்பர் செய்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தேவன் சொன்னால் ஒரு வார்த்தை, பெண்கள் மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் தான் இருக்கும் இப்போது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் விழுற மாதிரி இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். என் பிள்ளைகள் சொன்னார். ஓ, இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். பாலாட்டி பாருங்க, பாலம் முறிச்சிருவாங்க. அது குறிப்பாக குமரி மாவட்ட பிள்ளைகளை பார்த்து பாருங்க, தூக்கிடுவாங்க. ஹல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டுங்க. அவர் கிறிஸ்துக்குள்ள பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? மற்றவங்க கவரத்தக்க தான் இருப்பாங்க. ஆனால் பல்லை இழிச்சா பல்ல உடைச்சக்கூடிய ஒரு கூட்டம் தான் அந்த கிறிஸ்தவ கூட்டம். ஹல்லேலூயா. ஆனாலும் சிலர் ஏமாந்து போகக்கூடாது. ஜெபம் இல்லாத பிள்ளைகள் கல்வி கற்றால் 3 வருஷம் பட்டப்படிப்பு முடிக்கிறீங்களே இல்லையோ, 3 வருஷத்தில் காதல் ஓட்டம் ஓட வேண்டிய நிலைமை வந்து போயிடும். ஆகவே விழித்திருந்து ஜெபித்து, கல்வி மட்டுமல்ல, 3 வருஷம் கல்வியை பயின்று வெளியே வரும் பொழுது நான் ஒரு தொழில் அதிபராக வர வேண்டும், பரிசுத்தம் உள்ள பிள்ளையாய் என் அப்பா அம்மா எப்படி அனுப்புனார்களோ அப்படியே திரும்பி வருவேன் என்ற எண்ணம், வைராக்கியம் இன்றைய இளைய சமுதாயத்தில் உண்டாயிருக்க வேண்டும். விபச்சாரியாக திரும்பக்கூடாது, கொன்னுருவார். உற்சாம கையை தட்டி. விபச்சாரக்காரனாக திரும்பக்கூடாது. பெத்த பிள்ளைகள் பயின்று வர தகப்பன் ஆயிரம் உயிரை விட்டுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு பணம் கொடுக்க முடியாத வெந்து உருகுறாங்க. பேசித்தனம் பண்ணிட்டு திரும்பி வரக்கூடாது. அங்கே தேவன் அழிக்கிற தேவனை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். உற்சாம கையை தட்டுங்க. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். நான் ஒரு ஏடிஎம் சென்டரில் போகிறேன். நல்லா பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு மனிதன் நிற்கிறான், தெரிஞ்சவன் தான் நிற்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் வெளியே வரட்டு, நான் உள்ளே போகிறேன்னு நான் வெயிட் பண்ணுறேன். அவன் நினைக்கிறேன் இவன் உள்ளே வரட்டுன்னு, ஒதுங்கியே நிற்கிறான். இஸ் வெரி டால். ஏன்னா ஒருவர் நிற்கும்போது ஒருவர் போகக்கூடாதுல்ல, அதானே ஏடிஎம். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் உள்ளே போய் பணத்தை எடுத்தேன். அப்போ இந்த கார்டை வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் எடுத்தாருங்க. அவர் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளர், ஒரு மெட்ரிகுலேஷனில் படித்து ஒரு காலேஜ் லெக்சர் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு கடையில் ஜேபிஆர் தேவைப்படுகிறான். என்னையா மெட்ரிகுலேஷன்? அப்போ கல்வியில் என்னோட பணம் எப்படி எடுப்பது, ஏடிஎம்மில் பணம் எப்படி விட்ரா பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி போடுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம்ல. அதிலே கல்வி. அதிலேயே நீங்கள் மூட்டையாக பாட புஸ்தகம் படிப்பீங்க, மூட்டையா இல்லையா? கையில் இருக்கிறது ஒரு பைபிள். எத்தனை முறை படிச்சிங்கன்னு இந்த மாணவர்கள்ட்ட நான் கேட்டா, இல்லை இந்த மாணவிகள்கிட்ட கேட்டா என்ன ஆகும்?
பைபிள் தலகாணி சிலருக்கு, சிலருக்கு பைபிள் நெஞ்சில் இருக்கட்டும் அவர் பார்த்துக்கிடுவார். அதிலெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. என் உள்ள படித்தேன் ஐயா, ஆம்ப்லேட்டாக போடுறோம், அதை ருசித்து சாப்பிட்டானே டேஸ்ட் அதிகம். சாப்பிட்டேன்னு சொன்னால் டேஸ்ட் வந்துடுமா? வராதுல்ல. வேத வசனத்தை ருசி பார்க்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். படிக்க தெரியாதவங்க எல்லாம் என்ன செய்யணும்? படித்த பிள்ளைகளை வச்சு வாசிக்க வைக்கணும். 9 மணியை நான் பாடபுஸ்தகத்துக்கு டாட்டா, ஜபத்துக்கு ஆரம்பம். பிள்ளைகளெல்லாம் உட்காரணும், பிள்ளைகளெல்லாம் உட்காரணும் 9 மணிக்கு. வெளியே போன பிள்ளைகளெல்லாம் அங்கே உட்காரணும். சகோதரி சொன்னார்கள், புருஷன் ஒரு இடத்துல, பையன் ஒரு இடத்துல, பொண்ணு ஒரு இடத்துல, ஆனால் என் வீட்டில் என் ஆண்டவர் இருக்காருன்னு கையை தட்டுங்க. இந்த நிலை மாற வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கணும் எல்லாரும். குடும்பம்னா அப்படி தான். ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யணும்னா அரசாங்க வேலையை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அரசாங்க வேலையை நம்பினா இன்றைக்கி காஷ்மீர், அடுத்து பஞ்சாபு, அடுத்து கல்கட்டா, அடுத்து பாம்பே, அடுத்து பெங்களூரு, அப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அப்படி வாழ்க்கையெல்லாம் நீ சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் ஆகாது. ஒரு குடும்பத்தில் இருந்து தேவனை துதிக்கணுன்னா நீங்கள் விவசாயம் தான் தொழில் தான் செய்யணும். ஓடி போய் ஒரு கோழி பண்ணையை ஆரம்பிச்சிருங்க. உங்களை முதலாளி ஆக்கி காட்டுறேன். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிது காலம் நானும் பண்ண வச்சிருந்துருக்கேன். உட்காருங்க. தேவன் உருவாக்குகிற தேவன். கல்வி உங்களை உருவாக்காது. கல்வி உங்களை உருவாக்காது. இன்றைய கல்வி உருவாக்குதா அவங்கள? அப்படின்னா படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கட்டுமே. எத்தனாயிரம் டீச்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க சொல்லு. லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னும் டீச்சர் படிக்க வச்சாச்சுன்னா என்ன கிடைக்குமா வேலை? லட்சக்கணக்கான டீச்சர்ஸ், இடைநிலை டீச்சர்ஸு லட்சக்கணக்கான, ஒரு 5 லட்சத்து மேலே இருப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். அப்போ அதுக்கு மேலே படித்து 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 இப்போ டீச்சர் படிக்க போகிறேன். டீச்சர் என்னையா உங்களுக்கு அறிவு இருக்கு? உங்களுக்கு நீ டீச்சர் படித்து வேலை கிடைக்குமா தமிழ்நாட்டில்? அப்புறம் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி விடணும். கம்பல்சரி ரிட்டையர்ட், ஓடி போயிருந்தேன். வயசை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு? 60. எத்தனையில் நீ போன? எத்தனை வயசில் நீ போன? 40ல் போன. 20 வருஷம் குப்பை கொட்டுறா இல்லையா? நான் 20 வருஷம் ஒத்தைக்கு குப்பை கொட்டுறேன். இந்த கல்வி, அந்த அரசாங்க வேலை கணவன் மனைவியை பிரித்து விட்டது. ஒருவேளை நான் பாவம் செய்தால் என் மனைவி கேட்க முடியுமா? கேட்டால் ஓங்கி ஆட்டி, அதான் சொன்னேன்ல நீ வேலைக்கு போகக்கூடாது, இங்கேயே உட்காருன்னு சொல்லல. ஒற்றுமையை பிரிக்கிறது கல்வி, ஒற்றுமையை அளிக்கிறது உன் அரசு வேலை. வேலை செய்யல பெண்கள்னா பக்தியாக வருவார்கள். ஆண்கள் எல்லாம் வருவாங்களா? வீட்டில் இருந்து தகப்பன முன்னாடி சிகரெட் போடுவானா? அவன் வேலைக்கு போனால் சிகரெட்டை யூஸ் பண்ணுவான். ஆகிய குடும்பத்தில் இருந்து ஒற்றுமையாக இருந்து 9 மணிக்கு உட்கார்ந்து ஜெபிக்கணும். காலையில் எழும்பி ஆளுக்கு ஒரு தொழிற்சாலையை திறந்து எம்டி ஆகணும். மேனேஜிங் டைரக்டர் சொல்லி பாருங்க பார்ப்போம். என் பிள்ளை எம்டியாக இருக்கிறான், இந்த கம்பெனிக்கு எம்டியாக இருக்கிறான். ஏன் உருவாக்குங்களேன்? அறிவு இருக்குல்ல உங்களுக்கு, பகுத்தறிவு தந்திருக்காருல, ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்காருல. ஜெபிக்கிறது மட்டுமா? பேயை ஓட்டுறதுக்கு மட்டுமா? வாழ்றதுக்கு அறிவை கொடுத்துருக்காருல. ஆளுக்கு ஒரு தொழிற்சாலையை வச்சு கொடுங்க. பெரிய காசுன்னு வேண்டாம். நான் நேற்றுக்கு சொன்னேன், 450 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நாள் விடிய விடிய இருந்து பணம் எண்ணினாலும் சம்பாதிக்க கவுண்டிங் பண்ண முடியாத அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என்னுடைய பத்திரிகை தொழிலில், பிரிண்டிங் ப்ரெஸ் தொழிலில். இந்த ஊரில் இருக்கும்போதே 3 இடத்துல பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன். 3 ப்ரெஸ்ஸு. நைட் ஷிஃப்டிங், ப்ரெஸ்ஸுக்கே நைட் ஷிஃப்டிங். எப்படி இருக்கும்? என் வீட்டில் எக்கச்சக்க சொத்து. போங்கடா உங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். நான் வீட்டில் படுத்த நாளை விட பிளாட்ஃபார்மில் படுத்த நாட்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் எங்கேயும் கை நீட்டி வாங்கிறது கிடையாது.
நானாக உழைச்சி, நானாக பிளாட் பண்ணி, நானாக கண்டுபிடிச்சி இவளை 50,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி கொண்டு வந்தேன். பொண்டாட்டியாட்டு கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே சுயம் இன்னைக்கு அரசு வேலையை நம்பின குடும்பங்கள் எல்லாம் கடனாளி குடும்பம். என் ஊழியத்தில் வந்திருக்கிறேன், இப்பொழுதும் தொழில் வச்சுருக்கிறேனே நான். யாரும் அடிக்கடி கேட்பாங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்களா? ஆமாம். லோன் வேணுமா? டெய்லி வந்துட்டு தான் இருக்கும். அரசாங்க வேலைக்காரனுக்கு ஒரு முறை தான் லோன் கிடைக்கும், தொழிலாளிக்கு பல முறை கிடைக்கும். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஒரு அரசாங்க வேலைக்காரனை பார்த்து நான் கேட்குறேன், உன்னை கொண்டு என்னையா சாதிக்க முடியும்?